நல்ல ஒரு காலை பொழுதிலே அகில பாரத இந்து மகாசபா திருப்பூர் மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்குமே வாழும் சட்டப்படி மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா டா பாலசுப்ரமணியன் அவர்களையும் அருமை சகோதரர் குருஜி செந்தில் அமைப்பின் மாநில அமைப்பு செயலர் அவர்களையும் இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற அருமை பங்காளி டாக்டர் பிரேம்ஜி அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான இந்து ஆலயங்களுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமே இந்து ஆலயங்களில் வரும் வருமானத்தை இந்துக்கே பயன்படுத்த வேண்டும். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் 586 இந்து ஆலயங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆலய பராமரிப்பு தமிழகம் கொடுக்கும் நிதி 16 ரூபாய். சிந்தித்து பாருங்கள் என் இந்து சொந்தங்களே, கோடிக்கணக்காக வரக்கூடிய இந்து அறநிலையத்திற்கு துறைக்கு சொந்தமான வருமானத்திலிருந்து இந்து ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருமானம் 16 ரூபாய். இந்த 16 ரூபாயை வைத்து ஒரு ஆலயத்தை எப்படி வழிநடத்த முடியும்? அதில் தான் அகில பாரத இந்து மகாசபா சொல்கிறது, அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வருகிறது. எங்க முப்பாட்டை கட்டி வைத்த கோயிலை, எங்க முன்னோர்கள் வழிநடத்திய இந்து ஆலயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சராசரி ஒரு நாளைக்கு ஒரு ஆலயத்துக்கு 16 ரூபாய் வைத்து அந்த அச்சகம் சம்பளம் அப்படிதான் வருமா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு காலையில் ஒரு டீ குடித்தா இது வருவான். ஒரு திருப்பா கேட்டு அந்த ஆலயத்துக்கு வாங்க 30 ரூபாய். இதை வைத்து என்ன பண்ணுவது? இரண்டாவது, இந்து ஆலயங்களுக்கு சொந்தமான இந்து ஆலயத்தின் கட்டுப்பாட்டுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அந்த குத்தகை வாங்கிய குத்தகையாளர் அரசியல்வாதியாக இருக்கிறார்கள். ஒண்ணு ஏடிஎம்கே இருப்பான், இல்ல டிஎம்கே இருப்பான். எனக்கு இவர்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த தமிழகத்தை தீனப்படியும். ஒரு பழப்பன் சொல்லுவாங்க, வேடியே பயிரடைஞ்ச கதைன்னு. அதைத்தான் இந்து மகாசபா சொல்கிறது. அதைத்தான் இந்து மகாசபா சொல்வது. இந்து ஆலயத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமான நிலங்கள் நல்ல முறையில் குத்தகைக்கு விட்டு அதில் வரும் வருமானத்தை வைத்து இந்து ஆலயம் பராமரிப்பதற்கும் இன்னும் 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களை பல வருடங்களாக குடமுழுக்கு விழா நடத்தாமல் இருக்கிறது. அந்த வருமானத்தை விட்டு குடமுழுக்கு விழா நடத்தவும் இந்து மகாசபா இந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி. இரண்டாவது, எனக்கு முன்னாடி பேசிய அருமை பங்காளி சொன்னாங்க, பூரண மதுவிலக்கு தமிழகம் சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர்கள் கட்சி வளர்ப்பதும் இவர்கள் மயில் வளர்ப்பதும் பூரண மதுக்கடையிலிருந்து வருமானத்தை பற்றினா. ஒரு முன்னாள் அமைச்சர் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி சிறைச்சாலை சென்றிருந்தார். சிறைச்சாலையிலிருந்து வந்தவரா வரல, மீண்டும் மதுவிலக்கு அவருக்கே கொடுக்கப்படும். ஏன் அவருக்கு கொடுக்குது? அப்பதான் தமிழக அரசுக்கு கல்லா கட்டுறாரா இல்லையா அறநிலைத்துறை அறிவாலயத்துக்கு அறிவாலயம்னா என்ன?
கலைஞருடைய வீடு, இன்றைய இருக்க முதலமைச்சருடைய அலுவலகம். ஒரு மதுபானத்தில் வரக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாய் எங்க போகிறது? சிந்தித்து பாருங்கள். முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுது. ஒரு நாளைக்கு எண்ணற்ற கோடிகள் இந்த தமிழக அரசு மதுரை மட்டும் சம்பாதிக்கிறது. திருப்பூர்ல புதுசா ஒரு சிட்டி கமிஷனர் வந்திருக்காங்க. உண்மையாக பாராட்டத்துக்கு மதிப்புக்குரியவர்கள். அதுக்கு முன்னாடி நிறைய அதிகாரி இருந்தாங்க. நம்ம நிறைய அதிகாரியை பார்த்திருக்கோம். ஓரளவுக்கு இந்த மதுபானங்களையும் டாஸ்மாக் இந்த மாதிரி விஷயத்தை கண்டல் பண்ணாங்க. ஆனா இப்ப உள்ள அதிகாரி சிட்டி கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் சிட்டி அமைதியா இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல டாஸ்மாக் இருக்கிறது, 10 மணிக்கு மேல பார் இருக்கிறது இல்ல, 3 சிட்டி ஓடுறது இல்ல, ஸ்பா நடக்கிறது இல்ல. உண்மையாக இந்த மாதிரி அதிகாரிகள் இருந்தால் இந்த தமிழ்நாடு உண்டு. இல்லைன்னா இந்த தமிழ்நாடு சாபக்கேடான நாடாயிடும். சிந்தித்து பாருங்கள். என்று சொன்னங்களே, பேச நேரம் கிடைக்காதனால் நமக்கு அடுத்து பேச இருக்கும். மாநில தலைவர்கள் உரையை கேட்க ஆவலோடு இருப்பதால் என்னுடைய உரையை நிறுத்திக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். பேசணும்.